திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக மதுபான கொள்முதலில் சுமார் 1,00,000 கோடி வரை ஹலால் வரியை செலுத்தாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறது. உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இந்த தகவலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். மேலும் தமிழக அரசு வங்கி கணக்கை முடக்க உள்ளதாகவும் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையில் முதல் ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. சரியான விளக்கத்தை செந்தில் பாலாஜி அந்த துறையில் நடந்தது என்ன என்பதை மத்திய அரசிற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் சரியான முறைப்படி தெரியப்படுத்தினால் மட்டும்தான், அதுவும் உண்மைத்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் வங்கி கணக்கு முடக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் இரண்டாவதாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதாவது கடந்த சில 3 நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் 3 பிரிவுகளாக பிரிந்து சோதனைகளை செய்தார்கள். அதில் முதலாவதாக செந்தில் பாலாஜி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் சோதனைகள் செய்யப்பட்ட நிலையில் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகள் செய்யப்பட்டதை நாம் பார்த்திருந்தோம். பல வீடியோக்களையும் பதிவு செய்திருந்தோம். அதில் தமிழக டாஸ்மாக் மதுபாட்டில்களை கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனம் இருந்து வாங்குவது கிடையாது. திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் நடத்தி வரக்கூடிய மதுபான ஆலைகளில் இருந்துதான் பல கோடிகளுக்கு மதுபானங்களை வாங்குவதாகவும், அது சரியான முறைப்படி வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்வதாகவும் ஆதாரத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வகை குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதிலும் சரியான விளக்கத்தை கொடுக்க தவறிய தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலக அதிகாரிகள் கடைசியாக ரைடின் மூலமாக அனைத்தையும் சேகரித்து சுமார் 1,00,000 கோடி வரி ஏய்ப்பு செய்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மிக மோசமான ஆட்சியாக இது பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு இதுவரை செய்த ஊழலில் மெகா ஊழல் என்றால் அது இதுதான் என்றும், விஞ்ஞான ஊழல் என்ற பெயரும் செந்தில் பாலாஜிக்கு பொருத்தப்பட்டுள்ளது. நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் வங்கி கணக்கு அனைத்தும் தற்பொழுது முடக்கப்பட்டிருப்பது சரியா தவறா? இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.